பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் நான் முன்னேறணும் அப்படின்னு ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? இன்று அழகான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். என்ன ஒரு அழகான வசனம்! இந்த உலகத்துல பெருத்த ஆசீர்வாதம், நாளுக்கு நாள் முன்னேற்றம் முன்னேற்றம். சேனைகளுடைய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு பெருக்கம்தான். நாளுக்கு நாள் விருத்தினா நீங்க நினைக்கலாம் தாவீதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருந்திருக்காது போல, அதனால நாளுக்கு நாள் விருத்தி. அப்படியா? இல்லை பிரியமானவர்களே, தாவீதை போல துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்த மனிதன் இல்லை. அவ்வளவு நெருக்கம். அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய தலைமயிரை பார்க்கிலும் அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்டார்களா? அதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. ஆனாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம். எப்படி பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருள்நாதர் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார். ஆதலால் உபத்திரவங்களின் மத்தியில தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவங்களோடு கூட 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல உண்டு அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். உபத்திரவம் வந்தாலும் அந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராம், நமக்கு போதிப்பாராம், நமக்கு சொல்லி கொடுப்பாராம், நமக்கு உதவி செய்வாராம், நம்மை தப்புவிப்பாராம், நம்மை தாங்கிக் கொள்வாராம், நம்மோடு கூடவே இருப்பாராம். அப்படியாய் இருந்து நம்மை அதுல இருந்து காத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதலால் உபத்திரம் வந்தா பயப்படாதீங்க பிரியமானவர்களே. நிச்சயமா இந்த நாட்களிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில எடுத்து செல்லுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. தாவீது கூட அப்படித்தான் விருத்தி அடைந்தார், நாளுக்கு நாள் விருத்தி. அதான் உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே விடுதலை உண்டுங்க. உபத்திரவ நாட்கள்ல ஒத்தாசை உண்டு, அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே அப்பா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் அதை வாசிக்கும் போதே ஆசையா இருக்கப்பா, அப்படி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி ராஜா தயவாய் இறங்கும், தயவாய் இறங்கும். உபத்திரவத்தின் மத்தியில தான் விருத்தி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உபத்திரவத்தின் நாட்களுக்கு சீக்கிரமாய் முடிவுண்டாக்கி விருத்தியை காணும்படி செய்யும் ஐயா. உடைய இரக்கத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.